சட்டசபை தேர்தலில் களமிறங்க தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மறுத்துவிட்டதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். அண்ணாமலை போட்டியிட தேர்வு செய்த தொகுதிகளில் எதையும் தேஜா கூட்டணியில இருக்கிற பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்கல. இருந்தாலும் கொங்கு மண்டலத்தில் கிடைச்சிருக்கும் ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செஞ்சு போட்டியிடுமாறு அவரோட ஆதரவாளர்கள் அண்ணாமலையை வலியுறுத்தி வராங்க. ஆனா அண்ணாமலை மௌனம் காத்துட்டு வராரு. இதுவரை பாரதிய ஜனதா கட்சியும் தங்களது வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிக்கல. ஆனா அண்ணாமலை தனது முடிவில் உறுதியா இருக்கிறதா அவருடைய நெருக்கமானவங்க கூறுகிறாங்க. அண்ணாமலையின் முடிவில் பின்னணியில ஜோதிடர் ஒருவர் இருக்காராம். அண்ணாமலை ஜாதகப்படி அரசியல்ல நுழைஞ்சு 4 வருஷத்துக்கு அவருக்கு வளர்ச்சியே இருக்காது. தொட்ட காரியம் எல்லாம் சிக்கல்லே முடியும். கட்டங்கள் சரியில்லாததால தான் கடந்த லோக்சபா தேர்தலில் வலுக்கட்டாயமா போட்டியிட வைக்கப்பட்டு அவர் தோற்றாரு. தமிழக பாஜக தலைவர் பதவியையும் இழந்தாரு அப்படின்னு ஜோதிடர் கூடியிருக்காராம். அதன்படி அண்ணாமலைக்கு கடந்த 4 ஆண்டுகள் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கு. தற்போது 4ஆம் ஆண்டோட தொடக்கத்துல இருக்கிறதால தன்னுடைய ஆஸ்தான ஜோதிடரான பெங்களூர்ல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை நாடு ஜோதிடரை சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை நேர்ல சென்று சந்திச்சிருக்காரு. அப்போது அந்த ஜோதிடர் இன்னும் ஓராண்டுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், மோசமான காலகட்டத்துல வலுக்கட்டாயமா எடுக்கும் முடிவு பெரிய ஆபத்தை தரும், சரியான தொகுதி கிடைக்காம போட்டியிட்டு 3வது முறையும் தோற்றால் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிடும், நல்ல காலம் பிறக்கும் வர தேர்தலில் போட்டியிட வேண்டாம், உங்களோட எதிரிகள் வீழும் நேரம் இது, எனவே பொறுமையா காத்திருங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட திட்டவட்டமா அவர் கூறிட்டாராம். ஜோதிடரோட எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணாமலை ஒரு முடிவுல தான் இருக்காரு. அதே நேரம் ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட்டே ஆகணும் அப்படின்ட்டு கட்சி மேலிடம் அவருக்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 29ஆம் தேதி கேரளாவில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றாங்க. முன்னதாக டெல்லியில இருந்து பிற்பகல் 2 மணி அளவில் பிரதமர் கோவை வந்தாங்க. கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் பிரதமரை வரவேற்றாங்க. பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்திற்கு கிளம்பி சென்றார். பிரதமர் கோவை வந்தபோது மார்ச் 29ஆம் தேதி அண்ணாமலை கோவையில் உள்ள வீட்டில தான் இருந்தார். அப்படி இருந்தும் பிரதமர் வரவேற்பு நிகழ்வில் அவர் பங்கேற்கல. பிரதமரை வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்ற பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனிடம் செய்தியாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு, நான் வந்தவுடன் அண்ணாமலை எப்பொழுது வருகிறார் என கேட்டேன். பிரதமரை வரவேற்கும் லிஸ்டில் அவரது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் தான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி அண்ணாமலையிடம் கேட்கிறேன் அப்படின்னு பதில் கூறியிருக்காங்க. இதுவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக தலைமை மீது அண்ணாமலை கடும் அதிருப்தியில இருப்பதையே காட்டுவதாகவும் அதனால் பிரதமரையே புறக்கணிக்கும் மனநிலைக்கு அவர் வந்துவிட்டதாகவும் கூறுறாங்க. கோவை தெற்கு தொகுதியில போட்டியிட ஆசை அண்ணாமலைக்கு இருந்ததாம். ஆனா தெற்கு தொகுதி பாஜகவுக்கு வழங்கப்படல. அதிமுகவின் அம்மன் கே அர்ஜுனன் இங்கு போட்டிடுறாங்க. இப்போது செந்தில் பாலாஜி இங்கு களம் காண்கிறாங்க. அம்மன் கே அர்ஜுனன் இடத்தில் அண்ணாமலை இருந்திருந்தால் கோவை தெற்கு தொகுதியின் நிலைமை வேறு மாதிரி ஆகியிருக்கும். அதே போல தனது ஆதரவாளர்களுக்கு கோவை சுற்று வட்டாரத்துல 2 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்பட்டாராம். ஆனா இது எதுவுமே நடக்கல. அவரது கூட்டணியில இருக்கிற மூத்த தலைவர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு எதிராக ஒன்று சேர்ந்து கோஷ்டியா செயல்படுவதாகவும் கூறப்படுது. இதனால ஜோதிடரை சந்திச்சுட்டு வந்த பிறகு சென்னையில பாஜக பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்திச்சிருக்காரு அண்ணாமலை. ஒரு பாஜக தொண்டரா தனக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் வேலை செய்ய தயார் அப்படின்னு கூறியிருக்காராம். ஆனா தற்போது நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுத்துட்டு வராரு. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக இருந்தபோது இளைஞர்களின் விருப்பத்திற்குரிய தலைவராகவும் இருந்தாங்க. ஓட்டு வங்கியும் பெருகுச்சு. இப்போது விஜய் பக்கம் போய்கொண்டிருக்கும் இளைய தலைமுறையை மீண்டும் பாஜக பக்கம் திருப்ப வேண்டும் அப்படின்னா நிச்சயமா அண்ணாமலை என்ற முகம் பாஜகவுக்கு தேவை. இதை புரிந்து கொண்டு டெல்லி தலைமை செயல்பட வேண்டும் அப்படின்றதே பாஜக தொண்டர்களோட விருப்பமா இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.